ஹலோ கைஸ், ஒரு கேக் பண்ண போகிறோம். டெண்டர் கோகனட் கேக்கு. ஃப்ளேவர் சூப்பரான ஃப்ளேவருங்க. ஆனால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப கஷ்டம். அது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கைஸ், ஃபஸ்ட்டு கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய இளநியை நமக்கு எதுவும் சேதாரம் ஆகாமல் உடைக்கணும். உடச்சி உள்ளேருந்து வழுக்கு தனியாக தனியாக எடுக்கணும். தண்ணி வந்து நம்ம சுகர் சிரப்புக்கு பதிலாக இளநி தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வழுக்கு எடுத்தாச்சு. அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ப்ரௌனாக இருக்கும். அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணணும். அதுதான் அடுத்த ஸ்டெப். கைஸ், கஷ்டமான பார்ட்லாம் முடிஞ்சுதுங்க. இளநீ அழகாக ரெடி பண்ணியாச்சு. ஒயிட் ரஃபில் தேவை. ஒயிட் ரஃபில் நம்ம கொடுப்போம். அதுவும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஜாலியாக கேக்கு டப்புன்னு பண்ணிடலாம். ஸ்பாஞ்செலாம் ரெடி பண்ணியாச்சு கைஸ். சுகர் சிரப் சோக் பண்ணியாச்சு. சாரி, சுகர் சிரப்பில் இளநீ தண்ணி சோக் பண்ணியாச்சு. தேவையான அளவு க்ரீம் போதும். ஒரு குட்டி கூலி ரெடி பண்ணிடலாம். ஒயிட் ரஃபில் கைஸ், கொஞ்சோண்டு ஒயிட் ரஃபில், அதுவும் தேவையான அளவு கைஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இளநீ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இளநீ போடணும். அப்படி எல்லா இடமும் படுற மாதிரி. ஒன்று கீழே போயிடுச்சு, பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அப்படி ஒயிட் ரஃபில் மேலே அப்படி மலைச்சாரல் மாதிரி சும்மா அப்படி கொஞ்சம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அவ்வளோதான் கைஸ். இதை அப்படி ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தோன்னா 1 kg டெண்டர் கோகனட் கேக்கு. ஆக்சுவலாக நான் பண்ணுறது டால் கேக் பண்ணிகிட்டு இருக்கேன். அது முடிஞ்சிடும். அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.